ஓம் அங் ரங் வங் மசி நசி ஸ்வாஹ. 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 ஓம் ஓம் அங் ரங் வங் மசி நசி ஸ்வாஹ. 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 ஓம் அங் ரங் பின்னாடி ஓம் அங் ரங் வங் மசி நசி ஸ்வாஹ. 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 ஓம் ஷௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமः. வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் அரோரராய. இப்போ நம்ம கர்ம நிர்விகல்ப யாகத்தை நம்ம நிறைவு பண்ணுறோம். இப்போ அடுத்து இந்த 18 சித்தர்களும் ஒரு தெய்வத்தை வழங்கியிருப்பாங்க. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் பாலாம்பிகை அப்படிங்கிற பேரில் பரிச்சயமாயிருப்பீங்க. ஒரு சில பேர் வாழைத்தாய் அப்படிங்கிற பேரில் பரிச்சயமாயிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு தெரியாமையே கூட இருக்கலாம். ஏன்னா இந்த 18 பேரும் குலதெய்வமாக நினைத்து வழிபட்ட ஒரு தாய் தான் வாழைத்தாய். அவங்க தான் இந்த சிருஷ்டியின் மூலம், எல்லாத்துக்கும் மூலமான அந்த தாய் தான். அந்த தாயை தான் இவங்க எல்லாருமே வழிபட்டாங்க. அந்த தாய்க்கு இப்போ நம்ம யாகத்தை பண்ண போகிறோம். அதன் மூலமாக எல்லா வித வளங்களும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேணும் அப்படிங்கிறத இந்த யாகத்தில் நம்ம சங்கல்பம் வைக்க போகிறோம். நீங்கள் மனசில் அந்த சங்கல்பத்தை வச்சு வாழைத்தாயை நினச்சி, வாழைத்தாயை பார்க்கலன்னா ஒரு அம்மன் ரூபத்தை நினச்சி, அதாவது ஒரு குழந்தை தான் வாழைத்தாய், ஒரு குழந்தை ரூபத்தில் இருக்க ஒரு அம்மனை நினச்சி நீங்கள் மனசுக்குள்ளே தியானம் பண்ணி உங்கள் சங்கல்பத்தை வைங்க. அம்மா அதுக்கு காதுபட கேட்பாங்க. அம்மாவுக்கு ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஆசையாக போய் கேட்டால் அந்த குழந்தை நம்மக்கிட்ட எவ்வளோ மழலையாக விளையாடும். அப்படி தான் அம்மா. நீங்கள் ஆசையாக அம்மா கிட்ட எவ்வளோ கேட்குறீங்களோ அம்மா அவ்வளோ கொடுப்பாங்க. அப்போ அம்மாட்ட ஆசையாக பேசி இது பண்ணுங்கள், அடிக்காதீங்க. அப்புறம் குழந்தை ஓடிடும். இப்போ குழந்தைங்களாலும் நம்ம அடித்தோம்னா இது பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்தில் அதுங்களுக்கு கோவம் வந்தோன்னா நம்மள்ட்ட வீம்பு பிடிச்சி போயிருங்க இல்லையா. அந்த மாதிரி தான் தெய்வமும் கூட. அதுவும் அம்மா ரொம்ப அப்படியே நீங்கள் அம்மா கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ அன்பையும் பாசத்தையும் கணிஞ்சு கொட்டுறீங்களோ அப்படி விளையாடுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே விளையாடுவாங்க. அப்படி விளையாடுற ஒரு தெய்வம் அம்மா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்மலாம் பாதி பேர் மறந்துட்டோம், பாதி பேருக்கு தெரியலை. அவங்களெல்லாம் நமக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படிக்கிறவங்க, படிக்கிற பசங்க, ஒரு காலேஜ் படிக்கிறவங்க இவங்களாம் சாமி கும்பிட்றதே ஏதோ ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்குறாங்க. என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி முடித்த ஸ்காலர். நான் யாகம் பண்ணணும், இது பண்ணணும்னு எனக்கு என்ன இருக்கா? ஏன்னா இந்த இறை ஆற்றல் என்னை அந்த இலவுக்கு கொண்டு போயிருக்குன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன்.
அந்த தியான சக்தியினாலையும் அந்த தேவ சக்தியினாலையும் நான் ஆட்கொள்ளப்பட்டதுனால இந்த இதை செய்கிறேன். நீங்கள் அதில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டும் போது தான் இறைவன் உங்கள்கிட்ட. அதனால தான் ஜான் இறங்கினா முளம் சறுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜான் ஏறணும் இறைவனை நோக்கி, அப்போனா அவர் முளம் சறுக்கி வருவார். நம்ம ஒரு படி ஏறினா அவர் நமக்காக 2 படி இறங்குவார். நம்ம படி ஏறுறதுக்கே தயாரிறதால. அதனால் அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விட்டுட்டு நம்ம தெய்வங்களை நம்ம தான் வழிபட ஆரம்பிக்கணும். அந்த மறந்த தெய்வங்களை, மறந்த தாத்தாங்களை எடுத்து வழிபட ஆரம்பிங்க. உங்களோட வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கும். இதை நான் இந்த வேல்மாறல் நிகழ்ச்சியில் இந்த முருகன் மேலேயும் வாழைத்தாய் மேலேயும் நான் ஆணையிட்டு சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடக்கும். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷடாக்ஷரி நவாக்ஷரி ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஷௌம் க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் ஷௌம்.
ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் நமः சிவாய. ஓம் ஷௌம் சரவணபவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமः. வெற்றிவேல் முருகனுக்கு. ஓம் அரஹராய. ஓம் நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் புலத்தியரும் பூனை கண்ணர் நந்தி இடைக்காடர் போகர் புலிக்கையீசர் கருவூரார் கொங்கணவர் காலாங்கி செந்தி எழுகண்ணர் அகப்பியர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் சிவவாக்கியர் செந்தமிழ் சேசித்தர் பாதம் சிரத்தணியான் சேற்றுவாழ்வீர். ஓம் நமः சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவேல் முருகனுக்கு. ஞானவேல் முருகனுக்கு. வள்ளி மணாளனுக்கு. வயலூர் முருகனுக்கு. பழனி ஆண்டவனுக்கு. முதல் சங்க சித்தனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோஹரா. அம்மா வாங்கம்மா. முருகன் கரெக்டாக வச்சிட்டிங்களா இல்லை உள்ளே வைக்கிட்டுங்களா? நீ கூடங்க. இப்போ நம்மளோட பூனை இதுவும் முடிஞ்சிச்சு. நம்ம இந்த யாகத்தை வந்து சித்தர யாகம் இப்போ நம்ம சிறப்பாக செயல்பட்டுச்சு. நீங்கள் கொடுத்த எல்லா சங்கல்பமும் இறைவன்கிட்ட பாலை தாயிட்ட சமர்ப்பணம் ஆயிடுச்சு. இனி நீங்கள் உள்ளன்போடு அவளை பிரார்த்திப்பது மட்டும்தான் உங்களோட கடமை. மீதி எல்லாத்தையும் அவளை பார்த்துப்பான். நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்து வந்தாலும் சரி, எந்த ஒரு மன குமரல்ல இருந்து வந்தாலும் சரி, மன உளைச்சல்கள், இந்த உலகத்தை பற்றின பல இன்னல்கள் இருக்கும். இந்த உலகம் சார்ந்த இன்னல்கள் பல இருக்கும். நமக்கு 7 ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ 7 ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்கன்னா 7 விதமான பிரச்சனை நம்ம வந்து இயற்கையாகவே நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொரு முடிச்சுக்கெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த களைஞ்சு அந்த முடித்து அவிழ்த்து தான் நம்ம ஞானம் பெறணும். அதுதான் இந்த மனித வாழ்க்கையோட பிறப்போட தாற்பயம். அதை நம்ம பண்ண வேண்டியதுதான் நம்மளோட கடமை. அதுக்காக தான் நமக்கு இந்த கடமை. ஒரு நமக்கு கஷ்டம் வருது, நமக்கு பிரச்சனை வருது, நமக்கு நோய் வருது, நொடி வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அது எல்லாம் மனிதனாக பிறந்தால் வரும். ஏன்னா அதை எல்லாம் கடக்கணும், அதை எல்லாம் தாண்டணும். தாண்டினாதான் இறைவன் அடைய முடியும். இந்த சாதாரண ஒரு விஷயத்துக்கு நம்ம முடங்கிட்டோம்னா நம்மளால இது பண்ண முடியும். நம்ம உடம்புல 18 முடிச்சிருக்கு. நம்ம முதுகு கையில முருகப்பெருமான் தண்டம் வச்சிருக்காரு. யாருக்காவது தெரியுமா அந்த தண்டம் என்னன்னு? ஒரு மன்னர் செங்கோல் வச்சு ஆட்சி பண்ணுவார். அந்த செங்கோல்னா என்னன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா? நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா?
முருகப்பெருமான் கையில் இருக்க தண்டம் வேற என்ன? ஞான தண்டாயுதபாணின்னு எதுக்கு அவரை கூப்பிடுறோம்? ஞான தண்டம், ஒவ்வொரு மனிதன்ட்டையும் ஞான தண்டம் இருக்கு. அந்த ஞான தண்டம் எங்க இருக்குன்னு யாருக்காவது சிந்திச்சிருக்கோமா? நம்மளோட முதுகுத்தண்டு தான் அந்த ஞான தண்டம். அந்த முதுகுத்தண்டு மூலியமாக தான் குண்டலினியில இருந்து அந்த ஞானசக்தி மேலே இறங்கி ஆகினையில போய் நின்று, ஆகினையிலேருந்து மேலே சகசரநாமம் போய் அங்கே நம்ம இறைவன் அருள் மேலே இருக்க உச்சி தீபத்தை அடைகிறோம். அப்போ இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம தாண்டும் போது ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம தாண்டிக்கிட்டே வருவோம். முதல்ல மூலாதாரத்தில் நம்மளோட நோய் நொடி அதை எல்லாத்தையும் நம்ம கடந்து மேலே வருவோம். அடுத்து சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்தில் என்ன பண்ணுவோம்? நம்மளோட குடும்பம் உறவுகள் சார்ந்த எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்த்து அதுல இருந்து விடுபடுவோம். அடுத்து மணிப்பூரகம். இதுல மணிப்பூரகம் தான் ரொம்ப முக்கியமான இது. வியாழன் அதுதான் உற்பத்தி, நம்மளோட தொப்புள் கொடியில் இருக்கிற இடம். பொருளாதாரம். ஏன்னா அது இருந்துட்டா நோயும் வராது, டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணி தீர்த்துக்கலாம். பொருள் இருந்துட்டா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது, கணவன் மனைவி சண்டை வராது, பிள்ளைங்க தொல்லை இருக்காது, எதுவுமே இருக்காது. எனக்கு காசு இருந்துட்டா யாருமே நம்மளுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம விஷயத்த நம்ம செஞ்சுட்டே போகலாம். அடுத்து மனபயம் மரண பயம். இந்த மனபயம் மரண பயம் தான் பூர்ண மணிப்பூரகத்துக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாது. என்னதான் காசு இருந்தாலும் காலன் வந்துருவானோ, நமக்கு நோய் வந்துருமோ, நோயினால செத்துருவோமோங்கிற பயம் இருக்கும். அந்த பயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம இறைவன்கிட்ட தான் போய் ஆகணும். அப்போ இறையருளை தான் தேடி ஆகணும். அதுக்கு அடுத்து விசுத்தி. விசுத்திங்கிறது ஆளுமை. ஒரு நாட்டை ஆளுமை பண்ணுறது, ஒரு ஊரை ஆளுமை பண்ணுறது, ஒரு ஆஃபீஸை ஆளுமை பண்ணுறதுங்கிற நிர்வாகம், ஞானம், கல்வி, அது எல்லாமே விசுத்தியில் வரும். அடுத்து என்ன? ஆகினை. ஆகினைங்கிறது பூர்வ மையம், காசினி அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தாங்க, திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன நமக்கு நடக்கும்? நமக்கு ஞானம் கிடைக்கும், இறையருள் கிடைக்கும், இறைவனோட ஆற்றலை பரிபூரணா நம்ம கிரகிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆற்றலும் அதான கிடைக்கும். அதனால தான் நம்ம கோயிலுக்கு போனால் இறைவனை வழிபடும் போது இந்த இடத்துல வச்சு வழிபடணும், இப்படி வழிபடணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அப்படி வழிபடும் போது மட்டும்தான் உங்களுக்கு நேரடியா அந்த ஆற்றல் இறையருள் இங்க கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டத்தின், இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால போறீங்களா, அப்போ நீங்கள் அடி வயிறு மூலாதாரத்துக்கிட்ட வச்சு வேண்டணும், எனக்கு இந்த இதை எனக்கு போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட வேண்டணும். குடும்ப விஷயத்துக்காக போறீங்களா, அப்போ அடி வயிறு, அந்த மேல் வயிறு தொப்புளுக்கும் கீழே அந்த இடத்துல வச்சு நீங்கள் அந்த குடும்ப கஷ்டத்தை சொல்லணும். அப்போ தான் அந்த உங்களோட ஆதாரம் மூலியமாக அந்த தெய்வத்துக்கு அது போய் சேரும். அதே மாதிரி மணிப்பூரகமா தொப்புள், அதாவது தொப்புள் கிட்ட இந்த இடத்துல வயிறில் வேலை வச்சு அந்த பிரார்த்தனையை இது பண்ணணும். அதே மாதிரி மனபயம் மரண பயம் பில்லி விசூனியம் இந்த இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு வேண்டுறவங்க இந்த அதாவது மார்பு கிட்ட வச்சு அன்போட வேண்டணும். அப்போதைக்கு அது நடக்கும். இந்த எனக்கு ஆஃபீஸில் ஒரு இதாக இருக்குது, ஆஃபீஸில் நான் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டுக்கு போகணும், இல்லை நான் படிக்கிறேன், நல்ல ஒரு ஞானம் வரணும், வித்யாகாரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கழுத்தில் இருக்கிற அந்த கழுத்து குழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கையை வச்சு கும்பிடணும். ஞானம் வேணுங்கிறவங்க இந்த பூர்வமத்தியில் வச்சு கும்பிடணும். இல்லை நான் கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையே வேணாண்டா சாமி, என்னை விட்டுருங்க, நான் இறைவன்ட்ட முழுசாக நான் போய் நான் என்னை அர்ப்பணிச்சிடுறேன், சரணாகதி அடைஞ்சிடுறேன், உங்க கையை தூக்கி மேலே வச்சு கும்பிடுங்க. இப்படி தான் நம்ம இறைவனை கும்பிடணும். இப்படி கும்பிட்டாதான் அதோட அந்த சாணத்தையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கலாச்சாரத்தோடு சேர்ந்த நுணுக்கங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் பார்க்கணும். இப்போலாம் எல்லாம் அறிவியலை மட்டும்தான் பார்க்குறாங்க, கலாச்சாரத்தை விட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது சொன்னால் அதை நிரூபின்னு சொல்கிறாங்க. நிரூபிப்பது நம்ம வேலை இல்லை, அவனுக்கு செயலை செய்து கொடுப்பது தான் நம்ம வேலை. அதை நம்ம செய்து கொண்டே இருப்போம். அவனே ஒரு காலத்தில் அந்த பட்டறிவு படுவான், பட்டறிவு பட்டான் பட்டாணி அப்படின்னு தாத்தாங்க சொல்லுவாங்க. அவனே படுவான், அவனே தெளிவான், அப்புறம் திருந்திட்டு சிவசிவான்னு நம்மக்கிட்ட வருவான். அப்போ அந்த மாதிரி ஆட்களை தாத்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயணத்தை அவனுக்கு கொடுத்து அந்த பயணத்தின் மூலயமா கொண்டு வருவாங்க. அதனால தான் சொல் புத்தி சுய புத்தின்னு சொல்லுவாங்க. சொல் புத்திங்கிறது நம்ம சொன்னால் நம்ம கேட்டு அந்த இறையருளை பிடிச்சிக்கிறது. சுய புத்திங்கிறது அவன் பட்டு அனுபவித்து திருந்தி கடைசியில் இறைவனடி வர்றது. இப்படி தான் தாத்தாங்க மனித வாழ்க்கையே பிரிச்சிருக்காங்க. அந்த பிராப்தத்தையோட நமக்கு எல்லா வித அருளும் கிடைக்கணும்னு சொல்லி உங்களோட முழு வேண்டுதலையும் இறைவன்ட்டையும் வாழைத்தாயிட்டையும் முருகப்பெருமான்ட்டையும் வைங்க. உங்களுக்கு எல்லா வித அருளும் கிடைக்க அந்த ஆண்டவனை பரிபூரணமாக நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் நமக் சிவாய். அரணம பார்வதீபதே. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம். அரகர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ அரகர சுப்பிரமணியம்.
அரகர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ அரகர சுப்பிரமணியம் ஹரஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹரஹர சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் அன்பின் வடிவே சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அருணோதயமும் சுப்பிரமணியம் அருணோதயமே சுப்பிரமணியம் அருணகிரியும் சுப்பிரமணியம் அடியாரை காக்கும் சுப்பிரமணியம் அடியாரை காக்கும் சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் பாட வைப்பதும் சுப்பிரமணியம் பரம் சுப்பிரமணியம் பாட வைப்பதும் சுப்பிரமணியம் ஆட வைப்பதும் சுப்பிரமணியம் ஆட வைப்பதும் சுப்பிரமணியம் ஆட வைப்பதும் சுப்பிரமணியம் தேட வைப்பதும் சுப்பிரமணியம் தேட வைப்பதும் சுப்பிரமணியம் தேடி அலைவதும் சுப்பிரமணியம் வைப்பதும் சுப்பிரமணியம் தேடி அலைவதும் சுப்பிரமணியம் தேடி அலைவதும் சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் அழகான பழனிமலை ஆண்டவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் திந்து கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வேலவா வடிவேலவா வேலவா வடிவேலவா எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க. கைத்தட்டினா ஆயுள் கூடும். உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் கையில் இருக்குது. கை தட்டும் போது அது ஒரு உற்சாகத்தை தரும். பெண்ணடம்னு ஒரு ஊர் இருக்குங்க, நந்தி திரும்பி இருக்கும். அந்த பெண்ணிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஏதாவது சாதனை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அவர் டைலரு என்ன சாதனை பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, கைத்தட்டி 2 நாள் தொடர்ந்து கைத்தட்டி சாதனை பண்ணியிருக்காரு கின்னஸ் புக்கில். இவர் 3 நாள் தொடர்ந்து கைத்தட்டி சாதனை பண்ணிட்டார். அப்போ கைத்தட்டி கூட சாதனை பண்ண முடியும். தம்பி மிக அற்புதமாக 18 சித்தர்களுடைய ஹோமத்தை பண்ணாங்க. இப்போ என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு மெத்தடில் 18 சித்தர்கள் ஆனந்த ஐஸ்வர்ய ஹோமம் அப்படின்னு செய்துக்கிட்டு இருக்கோம். நான் எதை சொன்னாலும் இந்த ஆனந்தம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது, அதான் ஆனந்தம் அம்மா வந்து சேர்த்துருக்குது. இந்த ஆனந்தம் அப்படின்னா நான் சொல்லுவேன் வந்து முதல்ல வந்து ஆனந்த ஐஸ்வர்ய ஹோமம், ஆனந்த ஐஸ்வர்ய தீட்சை அப்படின்னு ஒரு தீட்சை தர்றோம். முதல்ல மனுஷன் ஆனந்தமாக இருக்கணும். சாப்பிட்றோம், சாப்பிடல, பணம் இருக்குது இல்லை, யார் வர்றாங்க வரல, விழா நடத்தணும்னா நடத்தணும். மக்கள் வர்றாங்க வரல, அவங்க யாருக்கு கொடுப்பணும் இருக்கோ அவள் வருவா, கொடுப்பணும் இல்லாதவங்க வரமாட்டாங்க. அதுதான் விஷயம். அதனால் இந்த ஆனந்த ஐஸ்வர்ய ஹோமத்தின் முறைப்படி இப்போ நான் சொல்லக்கூடிய 18 சித்தர்கள் சொன்னாங்க. அந்த 18 சித்தர்களுடைய பேரை சொல்லி ஒரு மந்திரம் சொல்கிறேன். எல்லோரும் சொல்லுங்கள். எல்லோரும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக உட்காந்துங்க. எப்படி வேணாலும் உட்காரல, தப்பு கிடையாது. எல்லோரையும் கீழே உட்கார வச்சுட்டோமே அப்படிங்கிற நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள். அந்த முதல்ல எல்லோரும் குருவை தியானம் பண்ணுங்கள். 18 சித்தர்களை தியானம் பண்ணுங்கள்.
12 சித்தர்கள் சுற்றி இருக்காங்க, பார்த்துக்குங்க. அதனால தான் இந்த நமது ஐயா வாங்க 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 சுப்பிரமணியம் ஐயா வாங்க. ஜோதி சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காரு. அவர் ஒரு பெரியவர். அவர் மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா பெரியவங்கெல்லாம் வரணும், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வேணும். ஐயா உட்காருங்க ஐயா. ஹரிஹி ஓம். சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ அகத்திய சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ கோரக்க சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பாம்பாட்டி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பத்ரகிரியார் சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ சிவவாக்கிய சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பாம்பாட்டி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ குதம்பை சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ அழகணி சித்தர் சுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ இடைக்காட்டு சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ கரூர் சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ மச்சமுனி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ சட்டமுனி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ சுந்தரானந்த சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ ரோமரிஷி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ காலங்கிநாத சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ அகப்பே சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ கமலமணி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ பதஞ்சலி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ நந்திதேவ சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ ராமதேவ சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ தன்வந்திரி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ புலிப்பாணி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ போகர் சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ வால்மீகி சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ வேதவியாச சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ திருமூல சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிவ சிவ பிரம்மஸ்ரீ அகப்பே சித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் சிங் ரங் அங் சிங் கோடான கோடி சர்வசித்தர் மகாசுவாமியே நம ஸ்வாகா. ஓம் நம சிவ ஓம். ஓம் நம சிவ ஓம்.
ஓம் 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 நாகநாத குபேரலிங்கேஸ்வராய நமஹ. ஹரிஹி ஓம். ஒரு பாட்டு பாடுறீங்களாமா? திருப்புகழ் சபையில் அம்மா நீண்ட நாளாக இருக்காங்க. அவங்களுடைய சேவை வந்து அளவிட முடியாத சேவை. வயலூர் திருப்புகழ் சபைக்கும் சரி, விராலிமலை திருப்புகழ் சபைக்கும் சரி வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோது ஹார்ட் ஒர்க், அவ்வளோது ஒரு கடுமையான எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. இடையில 2 பாட்டும் பாடிடுவாங்க. மிக ஒரு அற்புதமான ஒரு தாயார். உங்களை வணங்குகின்றேன். பாடுங்க. சுவாமி ஆன் பண்ணி. ஹலோ. நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென் பூர்ணாவதிக்கு எல்லாரும் தொட்டு கும்பிட்டு சில்லற காசு போடுங்க. அப்படியே எல்லாத்தையும் சமி பாடம். நீங்கள் பாடுங்க. நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கைத்தல நிறைகனி அப்பமோட்டவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தினில் உறைபவர் கற்பகையன வினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு திரள் புய மதயானை மத்தல்ல வயிரனை உத்தமே புதல்வனை மற்பிடு மலர் கொடு பணிவேனே முத்தமில் அடைவினை முற்படு கிரிதனில் முறைப்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவையுரு ரதம் அச்சது பொடி செய்த ஆதிதீரா அதுரது கொடும் சுப்பிரமணி படும் அற்பனமதனின இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண்ண மனமருள் பெருமானே. அந்தாதில்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைக்கும் நந்த வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நற்புனைந்தும் முந்தா தரவில் அவன் புகழ் பூபதி முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரி நாதா எம்மை நீ ஏற்றருளே. நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுன்று குறைவில்லை மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில் குகனுண்டு குறைவில்லை மனமே. கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்வோர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே. கருணையே வடிவான கந்தசாமி தெய்வமே காலடியை காட்டி என்னை ஆளுவாய். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே. நெற்றியிலே நீரணிந்து நெறியா உன்னை நினைந்து பற்றினேன் உள்மனதில் உன்னையடி. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறவில்லை மனமே. உலகம் என்னும் கடல் தனிலே உன்னுடல் என்னும் உடமது உனக்கடியே அருள அடையே அருள்வாய். வேலுண்டு வினையில்லை வினை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறவில் மனமே. உன்னொடுமை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு
நாளும் கழிந்தேன் உன்னருளை உணர வழி உணரிலேன் வேலுண்டு வினையில்லை வினையுண்டு மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே. நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. அருள் தரும் வள்ளி தேவசேனை உடனமர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி பொன்னார் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. இப்பொழுது பூர்ணாகுதி நடைபெறப் போகிறது. ஹரிஹி ஓம். பூர்ணாதியில் என்னென்னா, யாகம் ஆரம்பிக்கும் போது யாரும் வரல, இடையில் வந்திருந்தா கூட பூர்ணாதியில் கலந்துகள் என்ற போது ஆரம்பத்திலிருந்து நடந்த ஒரு பலன் எல்லாமே பூர்ணாதியில் கிடைக்கும். பூர்ணாவதியில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்குதோ அதெல்லாம் வேண்டிங்க. பூரணமாகணும். சம்பூர்ண ராமாயணம்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் சம்பூர்ணமாகணும். சம்பூர்ணம் நிறைய பேருக்கு முந்தி பேர் வச்சாங்க. இப்போ என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. குழந்தைங்க பேரை கேட்டால் நமக்கு பயமாக இருக்குது. வாயிலே நுழையாதபடி பேர் வைக்கிறாங்க. எல்லாரும் உங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ, நான் வேண்டுதல்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டு மிடும்ப இலை என்று இறைவன் தான் எந்த வேண்டுதலும் இல்லாதவன். அதனால் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சொல்லுங்கள். ஏன் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டத்தை தர்றார் அப்படின்னா, ஒரு குறையை தருகின்றார் என்றால் குறையை தந்து நிறையான இறைவனை நினைக்க செய்கிறார். இல்லைன்னா யாரும் நினைக்க மாட்டேன். எம்பிபிஎஸ் வருஷத்துக்கு ஒரு 2000 பேர் படித்து வெளியே வர்றாங்க. யாருக்குமே நோய் இல்லைன்னா அவங்களாம் என்ன ஆகிறது? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை தேடி வர்றது குறையை தந்து அந்த குறையின் மூலமாக நிறைவை தருகின்றான். அதனால் எல்லோரும் இந்த பூர்ணாவதிக்கு எல்லாரும் உங்களுடைய மனதில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இறைவன்கிட்ட வேண்டிங்க. அப்படியே எந்திரிச்சு சொல்லலாமே. எந்திரிச்சு எல்லாரும் எந்திரிச்சிருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த சித்திர சொன்னீங்களா, சித்திர சொன்னீங்களா, சரிங்காரமா ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ஷௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் ஷௌம். ஓம் பூர்ணாகதி பூர்ணம் பூர்ணம் சம்பூர்ணாகதி. ஓம் சாந்தி. ஓம் எடுத்து சங்க.